ஞானச்சாரலை விரும்பிக் கேட்டு சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நண்பர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இது உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதை பலருக்கும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த கருத்துக்கள் பலருக்கும் சென்றடைய உதவியாக இருக்கும். நன்றி. வேளம் இளைஞனாகிய எல்லாம் அல்ல ஸ்ரீ கனகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவுருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் நாம் பலவிதமான யோக ஞான செய்திகளை ஆய்வு செய்து வருகிறோம். செய்திகள் ஞானிகளால், உண்மை உணர்ந்த யோகிகளால், சிவஞானிகளால் நமக்கு அப்படியே வெண்ணெய் போன்ற நிலையில் அதை உருக்கி நெய்யாக்கி அதை உண்ணலாம் என்ற நிலையில் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவை அனைத்தும் இறையருளால் நம் நாட்டில் இன்றளவும் அச்சு பதிப்புகளில் வந்து பல இடங்களிலும் இருக்கிறது. ஒரு காலத்தில் ஏடுகளிலே வாய்மொழியாகவே, குறுமொழியாகவே அது தொடர்ந்து எழுத்தில் எழுதாமல் வாய்வழியாகவே எழுதா கிளவி என்று அதை சொல்வார்கள். வேதம் முதல் நம்முடைய தேவார திருமுறைகள் அனைத்தும் வாய் வழியாகவே இவ்வளவு காலம் அது ஜீவித்திருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய உண்மை. அது ஒரு அதிசயம் என்றே கூறலாம். அச்சுக்கலைகள்லாம் வந்து மிக குறைந்த காலங்களே ஆகிறது. ஆனால் இந்த திருமுறைகளும் திவ்ய பிரபந்தம் போன்ற துதிப்பாடல்களும், திருமந்திரம், பட்டினத்தார், பத்திரகிரியார், இப்படி சிவவாக்கியர் என்று பல ஞானிகள் பல காலகட்டங்களில் வாழ்ந்து ஒரே உண்மையை பல பல வடிவங்களில் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரது பாடல்களையும் உபதேசங்களையும் நாம் நடுநிலையோடு ஆய்வு செய்தால் அவர்கள் அனைவரும் ஒரே கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதில் மாற்று கருத்து என்பதே இல்லை. இதில் நாம் வியக்கத்தக்க செய்தி என்ன என்றால், பல காலங்களில் எழுதப்பட்ட இந்த செய்திகள் இன்றளவும் வாய் வழியாக தொடர்ந்து வந்து கொண்டே இருந்து இன்று அச்சுக்கலைகளில் ஏறியிருக்கிறது. ஒரு ஞானி ஒருவர் எழுதுகிறார் என்றால் அவர் சஞ்சரித்து கொண்டிருப்பவராகவும் இருப்பார். ஒரே இடத்தில் இருக்கிற தன்மையும் பெற்றிருப்பார். அவ்வாறு ஒரே இடத்தில் இருந்து எழுதியது திருமந்திரம் என்று கூறப்படுகிறது. அப்பர் சுவாமிகளும், திருஞான சம்பந்த பெருமான், சுந்தரர் போன்ற ஞான பெருமக்களெல்லாம் பல ஸ்தலங்களுக்கும் சென்று அங்கங்கே உள்ள இறைவனை மானசீகமாக தரிசனம் செய்து பாடல்களை எழுதினார்கள். இதையெல்லாம் யோசித்து பார்த்தால் இவர்கள் சஞ்சாரியாக ஒவ்வொரு ஆலயங்களும் சென்று வருகிறார்கள். இவர்கள் சென்று வந்த பிறகு தங்களுடைய அனுபவங்களை எழுதினார்களா என்று யோசித்தால் சிலவை அவ்வாறு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பல விஷயங்கள் அந்த ஆலய தரிசனம் செய்தவுடனே அப்படியே பாடுகின்ற பாடல்கள் எப்படி குறித்து வைக்கப்பட்டது, அது மீண்டும் நமக்கு எப்படி கிடைத்தது என்பதெல்லாம் மானிட அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது.
திருவையாறு சென்ற சுந்தரமூர்த்தி நாயனார் காவிரி நதி அகண்ட காவிரியாக வெள்ளம் பெருகிச் செல்லுகிறது. திருவையாறு ஆலயம் சென்று தரிசிக்க வேண்டும் என்று அவருக்கு எண்ணம். வெள்ளம் பறந்து நுரை சிதறிச் செல்லுகிறது. எப்படி செல்வது என்று கரைக்கு அந்தப்புறமாக இருந்து விதிர்த்து மேகம் மழை பொழிய வெள்ளம் பறந்து நுரை சிதறி அதிர்க்கும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ என்று இங்கே இருந்து அவர் பாடல் பாடியதாகவும், இந்த பாடலை கேட்டு உள்ளே இருக்கிற அந்த சிவபெருமான் பதில் உரைக்கும் முன்பாக தன்னுடைய அடியவன் சோர்ந்து விடக்கூடாது என்று வெளியே இருந்த விநாயகப் பெருமான் சுந்தரா ஓலம் ஓலம் என்று கூறியதாக அந்த திருத்தொண்டர் புராணத்திலே வருகிறது. நாயன்மார்கள் சேக்கிழார் கூறுகிறார், அந்த விநாயகர் இன்றும் ஓலமிட்ட பிள்ளையார் என்று அழைக்கப்படுகிறார். அதன் பிறகு சிவபெருமான் சுந்தரா நீர்மேல் நடந்து வருக என்று ஆணையிட்டதாலும் இந்த காவிரி நீர் இரண்டு புறமும் அப்படியே நின்று இவருக்கு வழிவிட்டது என்றும் நமக்கு அந்த செய்திகள் கூறுகிறது. இவ்வாறு இவர் பாடல் பாடும்பொழுது ஏடும் எழுத்தாணியும் இவர் எந்த நேரம் அதிகாலை சென்றாரா மாலை சென்றாரா என்பதெல்லாம் நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அந்த நேரத்தில் ஏடும் எழுத்தாணியும் வைத்து இவர்கள் எழுதியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் அவை நமக்கு கிடைத்திருக்கிறது. விதிர்த்து மேகம் மழை பொழிய வெள்ளம் பறந்து நுரை சிதறி அதிர்க்கும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ என்று அந்த காவிரி ஈசன் இருக்கும் இடத்தில் விதிர்த்து மேகம் மழை பொழிய மழையை பொழிந்து வெள்ளம் அப்போது இந்த அணைக்கட்டு போன்ற விஷயங்கள் எதுவுமே இல்லை. எங்கள் நாட்டு தண்ணீர் உங்கள் நாட்டு தண்ணீர் என்றெல்லாம் மனிதர்களுடைய மனம் குறுகி போகாத காலம். காவிரியில் எந்த காலமும் தண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. வான் வைத்தாலும் தான் வையாத வற்றா கருணை காவேரி என்றெல்லாம் அந்த காவிரியை ஒரு தெய்வமாகவே போற்றி வணங்கினார்கள் அந்த பகுதியில் உள்ள மக்கள். அந்த இறைவனையும் காவிரியையும் பிரிக்க முடியாது என்று பக்தி என்றால் அந்த நிலையில் இந்த மண்ணுலக வாழ்வு ஞானிகளுக்கு உள்ளத்திலே தீர்த்தங்கள் இருக்கிறது. உள்ளத்திலே தான் பலவிதமான ஞான பொய்கையும் ஞான தடாகங்களும் இருக்கிறது. அதிலே நீராடும் தன்மை பெற்றவர்கள் அவர்கள். ஆனால் புறத்திலே இருக்கிற அந்த ஆலயங்களையும் அந்த ஆலயத்தை ஒட்டிய அந்த நதிகளையும் அந்த கோபுரங்களையும் அவர்கள் உயர்வாகவே எண்ணினார்கள். காரணம், அனைத்திலும் இறைவன் இருக்கிறார். அவர் பல வடிவங்களை எடுக்கிறார். இறைவன் இல்லாத இடம் என்பதே இல்லை என்பதுதான் அடிப்படை. எப்படி அந்த அருளை பெறுவது என்பதில்தான் பலவிதமான பேதங்கள் ஏற்படுகிறது. இப்படி சென்றால்தான் அருள் கிடைக்கும், அப்படி சென்றால்தான் அருள் கிடைக்கும் என்று காலம் காலமாக பலர் கூறி வருகிறார்கள். அது இன்றல்ல நேற்றல்ல, நெடுங்காலமாக இந்த மார்க்கமே சிறந்தது, இவ்வாறு செய்தால் மட்டுமே இறையருள் கிடைக்கும், இப்படி செய்யுங்கள் இறையருள் கிடைக்கும் என்று அவரவர் என்ன அனுபவங்களை எப்படி பெற்றார்களோ அதே நிலையில் அடுத்த மனிதர்களுக்கும் கூறுவது வழக்கம். அதனால் இவ்வாறு இந்த இறைவனை வணங்கிய அடியார்கள் தாங்கள் எழுதிய பாடல்கள் எப்படி ஒன்று சேர்ந்து நம்மிடம் வந்தது என்பது மிகப்பெரிய ஒரு
கேள்வி. ஆகவே இவர்களுக்கு பின்னால் இந்த இறையருள் இருந்து இந்த செயல்களையெல்லாம் செய்தாலன்றி பல பல காலங்களில் பல பல நாள்களில் எழுதிய இந்த பாடல்களெல்லாம் நமக்கு ஒன்று திரண்டு கிடைப்பதற்கு வாய்ப்பு மிக குறைவு. கண்ணுக்கு தெரியாத பலவிதமான சக்திகள் இவர்களுக்கு உதவி இருக்க வேண்டும். அவ்வாறு அந்த உதவிகள் இல்லாவிட்டால் இது போன்ற பாடல்களெல்லாம் நமக்கு கிடைத்திருக்காது. அதனால்தான் மகாபாரதத்தை வியாசமுனிவர் சொல்ல விநாயகப் பெருமான் எழுதினார் என்று நமக்கு இதிகாசங்கள் கூறுகிறது. வால்மீகி முனிவர் அனைத்து தவங்களையும் முடித்து ஒரு நிலை பெற்ற பிறகு அவர் இராமாயணத்தை எழுதினார். அது ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இருக்கிறது. ஆனால் மகாபாரதத்தை வியாசமுனிவர் சொல்ல விநாயகப் பெருமான் தன்னுடைய தந்தத்தை உடைத்து மேருமலையில் எழுதினார் என்று கூறப்பட்டிருக்கிறது. இவை தத்துவமாக உள்ள விஷயத்தை வெளியே ஸ்தூலமாக கூறினார். தனக்குள்ளே இருக்கிற அந்த விநாயகப் பெருமான் இந்த வியாசர் கூற கூற இந்த மனம் என்கிற மாபெரும் ஏட்டிலே அவைகள் எழுதப்பட்டது. அந்த ஏட்டில் எழுதப்பட்டதையும் மீண்டும் அதை வாசிக்கும் தன்மையையும் அந்த காலத்திலே யோகிகள் ஞானிகள் பெற்றிருக்கிறார்கள். ஒன்று வெளியே இருந்து தேவதைகள் மூலமாக அவை எழுதப்பெற்று நம்முடைய வருவதற்கும், இந்த மனம் என்ற மிகப்பெரிய ஆகாயத் தொடர்புடைய இந்த பதிவு ஏட்டிலே இறைவன் எழுதி வைத்து அந்த எழுத்துக்களை அவர்கள் ஓய்வு நேரங்களில் மீண்டும் திரைகளிலே மனத்திரையில் எழுதப்பட்ட அந்த பாடல்களை மீண்டும் ஓலைக்கு மாற்றி வைத்திருக்கிறார்கள் என்பதே உண்மை. இப்படி பல விஷயங்கள் நாம் சிந்திக்க முடியாத அளவில் அதை பாடல்களாக அவ்வாறு படித்து கொண்டே சென்று விடுகிறோம். இவையெல்லாம் எப்படி நமக்கு வந்தது என்பதை சிந்திப்பவர்கள் மிக குறைவு. ஏதோ இருக்கிறது, அருணகிரிநாதருடைய பாடல் திருப்புகழ் இருக்கிறது, பட்டினத்தார் பாடல் இருக்கிறது, திருமந்திரம் இருக்கிறது. அதையே நம்மால் படித்து அனைத்தையும் உணர முடியாத நிலையில் இவையெல்லாம் எப்படி வந்திருக்கும் என்பதை ஆராய்பவர்களும் அறிந்து கொள்பவர்களும் மிக மிக குறைவு. காரணம் என்ன என்றால், மனிதருடைய மனம் வந்துவிட்ட இந்த உலகத்தில் காண்கின்ற கண்கள் புலன்கள் வழியாக காண்கின்ற இந்த உலகத்தை மட்டுமே பெரிதாக எடுக்கிறது. இந்த அன்னமய கோஷத்தை தாண்டி அதுவே மேலே போவதே இல்லை. 5 உரைகள் இந்த ஜீவனுக்கு இருக்கிறது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று 5 கோஷங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 5 கோஷங்களில் அன்னத்தால் உணவால் உருவாகிறது இந்த மாமிச பிண்ட சரீரம். இந்த பிண்ட சரீரத்தையும் புலன் வழியாக கண்ணால் பார்க்கிற திருக்கு, திருஷ்ய விவேகம் என்று கூறுவார்கள். இந்த திருக்கென்ற பார்க்கின்ற இந்த உலகத்தை மட்டுமே சிந்திக்கிற காரணத்தால் இந்த உலகில் நடக்கிற நிகழ்ச்சிகளை அவ்வப்பொழுது அதை ஒரு பொருட்டாக மதித்து சமகாலத்தில் வாழ்கின்ற போது இறைவன் வைத்திருக்கிற பலவித அமைப்புகளை நாடகத்தின் ஒரு பகுதி என்று எண்ணும் மனநிலை இல்லாமல் இந்த நாடகம் இப்படியே இருந்து கொண்டிருக்கும் என்று அந்த நாடகத்தை பற்றி பேசுபவர்கள்தான் என்று சந்தை இரைச்சல் போல இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒருவருக்கொருவர் இவர் ஒன்றை சொல்லுகிறார், அவர் ஒன்றை சொல்லுகிறார் என்று சகல துறைகளிலும் இதை நாம் பார்க்க முடிகிறது. இதை ஒரு நாடகம் என்று பார்ப்பவர்கள் மிக அரிது. இதை நாடகமாக பார்த்தால்
இவை அனைத்தையும் ஒதுக்கி வைத்து விடலாம். இதில் எந்த விதமான பொருளும் இல்லை. இதுபோல இந்த உலகம் தோன்றிய காலம் முதல் பல பல அரசர்கள் தங்களுக்குள்ளே யுத்தம் செய்தார்கள். பல பல அழிவுகள் வந்தது. பல பல தர்க்கவாதங்கள் வந்தது. என்றும் இந்த உலகம் இப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த அலை போன்ற இந்த கடல் அலை போன்ற இந்த மாயப் பிரபஞ்சத்தில் இந்த அலைகளுக்குள்ளெல்லாம் மாட்டிக்கொள்ளாமல் தப்பித்து வெளியே சென்று தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ளுதல், தன்னுடைய கைகால்களிலே போடப்பட்ட விலங்குகளை எடுப்பதற்கு ஞானிகள் கூறிய வழிகளில் சென்று முயற்சித்து அந்த விலங்கை உடைப்பவர்கள் ஞான சாதனை செய்பவர்கள் என்று கருதப்படுகிறார்கள். அந்த விலங்கை உடைப்பதற்கான முயற்சி ஞான சாதனையாக சொல்லப்படுகிறது. அதில் நீண்ட தொலைவு சென்ற பிறகுதான் இந்த விலங்கு கட்டு என்ற இந்த பந்தம் என்ற இந்த கட்டுக்கள் உடைபடுகிறது. அவ்வாறு பந்தப்பட்ட ஜீவன் விடுதலை பெறுவதே முக்தி என்று கூறப்படுகிறது. மோக்ஷம் என்றால் விடுதலை, முக்தி என்றாலும் விடுதலை. அப்போது அதுவரையிலும் இவன் பலவிதமான நுட்பமான தளைகள், கண்ணுக்கு தெரியாத கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கிறான். ஆசை, பாசம், காமக்ரோதாதிகள் என்று பலவிதமான குணங்களால் இந்த ஜீவன் கவர்ந்து இழுக்கப்பட்டு பார்க்கின்ற பகிர்முக உலகிலே தன்னுடைய மனதை அலையவிட்டு தான் சிறைப்பட்டிருக்கிறோம் என்கிற சிந்தனையே இல்லாமல் இந்த உலக வாழ்வில் ஆழமாக வேர்பிடித்து கிடக்கிறது இந்த மானிட மனம். இதில் இந்த மானிட உலகப் பயன்களுக்கு இன்று யோகிகளும் ஞானிகளும் ஞானத்திற்காகச் சொன்னவை இந்த உலகத்திற்கும் பயன்படுகிறது. காரணம், இது காரண உலகம், காரிய உலகம் என்றெல்லாம் இந்த ஞான சாதனையில் சொல்லப்படுவதுண்டு. காரணக்குரு, காரியக்குரு என்றும் குருக்களிலும் பிரிக்கிறார்கள். காரணக்குருவே போற்றி என்று சில பாடல்கள் தொடங்கும். அவ்வாறு இந்த உலகப் பயன்களும் ஏவை என்று அதற்கென்று சில உபாயங்களை கூறினார்கள். முக்தியை நல்கிற இறைவன் இந்த வாழ்விலே பலவிதமான சிக்கல்களை தவிர்த்து கொள்வதற்கு பல வழிகளை நம்முடைய முன்னோர்கள் யோகிகள் கண்டு கூறினார்கள். அதில் தான் ஜோதிடம் போன்ற பல கலைகளும் வருகிறது. இவை இறைவனால் வைக்கப்பட்டதை தவிர இது யாராலும் உருவாக்கப்பட்டதல்ல. இந்த வாசி என்பது ஒரு மனிதன் ஜீவித்திருக்கிறான் என்றால் அவனுடைய உடம்பிலே பிராண ஓட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த பிராண ஓட்டமே அவன் ஜீவித்திருக்கிறான் என்பதற்கு அடையாளம். சுவாசம் நின்றுவிட்டது என்றால் இதயம் செயலற்று விட்டது, இறந்து விட்டான் என்று மருத்துவம் கூறுகிறது. ஆனால் இது சாதாரண மனிதர்களுக்கு இவ்வாறு நிகழ்கிறது. வாசியை கட்டி சிவஞானத்தை பெற்ற ஞானிகள் 2 நாசிகளிலும் சுவாசங்களை நிறுத்திவிட்டு ஜடம் போலவே அவர்கள் இந்த உடம்பை கிடத்தி பல நாள்கள் வைத்திருக்கலாம். பல நாழிகை நேரங்கள் வைத்திருக்கலாம். ஒரு சில மாதங்கள் வைத்திருக்கலாம் என்று அனுபவ ஞானிகள் கூறுகிறார்கள். அந்த துறையில் செல்லும்போது அது உண்மை என்றே விளங்குகிறது. சுவாசகதிகளும் இல்லாமல் உடம்பும் தலையும் சாய்ந்து இறந்தவனுக்கு சமமாக இந்த உடல் போய்விடும். பலர் கேட்கிறார்கள், ஒரு ஞான அனுபவங்கள் எவ்வாறு இருக்கிறது? ஞான அனுபவங்கள் சிலவற்றை விளக்கலாம், பலவற்றை விளக்க முடியாது. உடலை தாண்டி போன பிறகு இந்த உடலில் மட்டும் நடக்கிறது என்ற நிலையும் கடந்து போய்விடுகிறது.
சகஸ்ரதளம் என்று நமக்கு ஒரு அடையாளமாக இந்த சிரசை சொல்லியிருக்கிறார்கள். எதிலும் கட்டுப்படாமல் அகண்டமாக இருக்கிறார் இறைவன். அதே அளவு அகண்டமாக இந்த ஜீவான்மா இருக்கிறது. அது ஒரு கண்டம் என்று சொல்கிற உடம்புக்குள் கட்டுப்பட்டு வேலை செய்கிற வரை ஒரு சட்டதிட்டமும், இந்த உடம்பையே கடந்த பிறகு அது பிராணமய கோஷத்தில் அது செயல்படும்போது இந்த உடல் பிண்ட சரீரம் முற்றிலும் தொடர்பு விட்டு அதற்கு ஒரு நுண்ணிய அலைவரிசை மட்டுமே அதை இணைத்திருக்கும். அதைத் தவிர மற்ற இந்த உடம்புக்குள்ளே உள்ள விஷயங்கள், ஆதாரங்கள் என்பவையெல்லாம் அந்த பிராணமயம், மனோமயம் என்ற கோஷத்தில் தான் இருக்கிறதை தவிர, இந்த மாமிச உடம்பு அதை தாங்கிக் கொண்டிருக்கிற ஒரு சட்டை, இதில் அவை இருக்கவில்லை. அது யோக சரீரம் என்று உருவாகி, அந்த யோக சரீரங்களில் அந்த ஆதாரங்கள் செயல்படுகிறது. ஒரு நெய்யை தொன்னையில் வைத்தது போல, நெய் வேறு தொன்னை வேறு. அந்த நெய் தொன்னைக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதை விட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் வைத்தாலும் அந்த நெய் நெய்யாகத்தான் இருக்கும். அதுபோல உடம்பை கடந்த நிலையில் அவர்கள் அகண்ட வியாபகத்தில் கலந்து விடுகிற நிலையில் இந்த உடம்பில் சுவாசமெல்லாம் நடக்காது. இதயம் துடிப்பதை நிறுத்திவிடும். இவர்கள் வேறு எங்கோ ஒரு நிலையில் பல நாழிகை நேரங்கள் லயித்திருக்கிறார்கள். இவைதான் சமாதி என்று சொல்லப்படுகிறது. மிகப்பெரிய ஞானிகளும் சில வாரங்களே இந்த சமாதி நிலையில் இருக்க முடியும் என்று கூறுகிறார்கள். அந்த சில நாட்களுக்கு பிறகு இந்த ஜீவன் இந்த உடம்பை கைவிட்டு சென்றுவிடும் என்று கூறுகிறார்கள். பொதுவாக சில காலங்கள் அனைத்து ஞானிகளும் ஒரு 10 நாட்கள் ஆற்று மணலிலே புதைந்திருந்தார். பல நாட்கள் தண்ணீரும் உணவும் இல்லாமல் அப்படியே கட்டை போல் கிடந்தார் என்றெல்லாம் பல யோகிகளைப் பற்றிய செய்திகள் நம்மிடையே இருக்கிறது. அதன் காரணம் அவர்கள் இந்த உடம்பு தொடர்பை விட்டே வெளியே சென்று விடுகிறார்கள். அந்த கூடு, இந்த தொடர்பு இருக்கிற மானசீகமான நுட்ப தொடர்பு இருக்கிற காரணத்தால் இந்த ஊனதேகம் அழிவில்லாமல் இருக்கிறது. மரணம் என்ற நிலை வாய்த்துவிட்டால் இந்த ஊனதேகம் உலைந்து போய்விடும். அதற்காகத்தான் தனஞ்சயன் என்ற வாயு அதில் தொழில்படுகிறது. அதை முன்பே நான் சொல்லியிருக்கிறேன். ஞானத்தில் இவ்வாறு உடம்பை கட்டை போல் கிடத்திவிட்டு வெளியே சென்றவர்களுக்கு தனஞ்சயன் வாயு வேலை செய்யாது. அது வேலை செய்தால்தான் இந்த உடம்பின் கட்டுமானங்கள் உலைந்து இந்த உடம்பு பஞ்சபூதங்களிலே சேருகிறது. இப்படி இந்த ஞான அனுபவங்கள் அகம் புறம் என்ற இரண்டும் எவையெல்லாம் முன்பும் நான் கூறியபடி ஒரு நிலைக்கு ஒரு பேச்சு வழக்கிற்காக சொன்னது. அகம் என்பதும் புறம் என்பதும் இல்லை. எல்லாம் ஆகாயமயமாக இருக்கிறதால் அகம் என்று எனக்குள்ளே இருக்கிறார் இறைவன் என்று நான் சொல்லுவது என்னுடைய மனதை நான் குறிப்பிடுகிறேன். இந்த உடலுக்குள் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே என்றுதான் திருமந்திரம் கூறுகிறது. இந்த ஊனுக்குள் ஒளிந்திருந்தான் என்றால் இந்த ஊன் என்பது இந்த ஆகாயத்தின் ஒரு பகுதிதான், பஞ்சபூதங்களின் ஒரு பகுதி. அதில் இந்த ஊனுக்குள் இருக்கும் மனதிலே இறைவன் ஒளிந்திருக்கிறார். மனம் ஆகாயக்கூறு. ஆகாயம் அகன்று பறந்து விரிந்து கிடக்கிறது. அதற்கு எல்லையே இல்லை. ஆகவே இந்த உடல் என்பது தற்காலிகமாகத்தான் ஒரு ஜீவனை பற்றி இருக்கிறது. சுவரிடை வெளிபோல் யான் என் சொரூப சுபாவமானேன் என்று ஞான நூல்கள் கூறுகிறது. வானத்தை ஒரு சுவரை, ஒரு அடி அகல சுவரை கட்டுகிறார்கள். அந்த சுவர் வானத்தை தற்காலிகமாக தடுக்கிறது. அந்த சுவருக்குள்ளும் வானம்தான் இருக்கிறது. அந்த சுவரை இடித்து விட்டால் இந்த ஆகாயம் வந்ததா போனதா, அது வரவும் இல்லை, போகவும் இல்லை. தற்காலிகமாக அந்த ஆகாயத்தை
ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறது இந்த சுவர். இதுபோலத்தான் இந்த உடம்பு. சுவரிடை வெளிபோல் யான் என் சொரூப சுபாவமானேன். சுவரே இருந்தாலும் சுவருக்குள்ளும் ஆகாயம்தான் இருக்கிறது. அந்த ஆகாயத்தை நம்மால் கடந்து செல்ல முடியாமல் இந்த சுவர் தடுக்கிறது. அதுதான் இந்த அகம் என்று சொல்லப்படுகிறது. அந்த அகத்தில் இருப்பதும் ஆகாயமே. அந்த தடுப்பு சுவர் என்ற அந்த சுவரோ அல்லது உடம்போ போய்விட்டாலும் மிஞ்சியது ஆகாயம் மட்டுமே. அதனால்தான் இந்த மேல்நிலைக்கு போன ஞானம் பெற்றவர்கள் இந்த அகம்புறம் என்பதை அதையும் கடந்து விடுகிறார்கள். இப்படி கணக்கில்லாத விஷயங்கள் நுணுக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. உலக வாழ்க்கைக்கு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பல விஷயங்கள் மேல்நிலைப்பட்டு முக்தி நெறிக்காக சொல்லப்பட்டவே இந்த ஞான விஷயங்கள். இந்த ஞான புதையல்களில், ஞான சுரங்கங்களில் இந்த உலக வாழ்விற்கான பயன்கள் சில இருக்கட்டும் என்று ஞானிகள் அதையும் மனிதர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில்தான் பலவிதமான தேவதா சக்திகளின் உதவியினால் இந்த உலகத்தின் துன்பங்களை வெல்வதற்கு அன்றும் இன்றும் மனிதர்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அது தேவதா வழிபாடு என்ற ஒரு நிலையில் அவை செய்யப்படுகிறது. அந்த நிலையில் செய்யப்பட்டாலும் விதி இடம் கொடுத்தால்தான் அதுவும் நடக்கிறது. இவ்வாறு செயல்படும்போது இந்த வாசி என்பது முக்கியமாக இதில் பிரதானமாக பங்கு வகிக்கிற நிலையில் சூரியகலை, சந்திரகலை என்று இரண்டாக பிரிக்கிறார்கள். சூரியன் சிவத்தன்மை உடையது என்றும், சந்திரன் உமா மகேஸ்வரி என்ற பராசக்தியின் வடிவமாக சந்திரன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் சூரியகலை, சந்திரகலை என்று சொன்னார்கள். கிரகங்களில் இருக்கிற சூரியன் ஆத்மகாரகன் என்றும், சந்திரன் உடலுக்கு அதிபதி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூரியகலை நடக்கின்ற காலத்தில் சொல்லுகின்ற சொற்களெல்லாம் அப்படியே பலிக்கும். சூரியகலை முழுமையாக அந்த வலது நாசியில் ஓட வேண்டும். அது இங்கு 70, 30, 60, 40 என்று பல விதங்களில் இந்த சுவாசம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் முழுமையாக வலது நாசியிலே சுவாசம் ஓடுகின்ற காலத்தில் ஒரு யோக நிலை பெற்றவர்கள், சாமானியமாக அனைவருக்கும் இடைகளை பிங்களை மாறி மாறி நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் பொதுவான விதி. ஆனால் அனைவருக்கும் அவ்வாறு இல்லை. அவரவருடைய மனநிலையை பொறுத்து அது மாறிக்கொண்டே இருக்கிறது. சூரியகலை, சந்திரகலை மாறி நடப்பது என்பதுதான் இறைவன் வைத்த நிலை. ஞான நிலை பெற்றவர்களுக்கு சட்டதிட்டங்கள் எல்லாம் வேறாக மாறிவிடுகிறது. பொது இந்த உலக நிலையில் சூரியகலை ஓடும்போது ஒரு வழக்கு வியாஜ்யங்களை பற்றி பேசலாம். அவ்வாறு ஒரு நீதிபதி தீர்ப்பு வழங்கும் நிலையில் இருந்தால் அவருக்கு இந்த சூரியகலை முழுமையாக ஓடிக்கொண்டிருந்தால் அவருடைய பேச்சு அங்கே முதன்மையாக எடுத்துக்கொள்ளப்படும். பலவிதமான சாகச செயல்களை செய்வதற்கு சூரியகலை ஓடும்போது செய்யலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஞான உயர்ந்த நிலையில் அந்த மூல அக்னியை தூண்டி விடுவதற்கு இந்த சூரியகலை உதவுகிறது. சந்திரகலையில் ஓடிக்கொண்டிருக்கும் போது கற்பனை, காவியங்கள், கலா ரசனைகள் என்று பலவிதமான மேல்நிலைக்கும் கீழ்நிலைக்குமான பல செய்திகளுக்கு இந்த சந்திரகலை உதவுகிறது. மனம் சாந்தமடைவதற்கு இந்த சந்திரகலை உதவுகிறது. ஒரு மனிதன் ஒரு திரைப்படத்தையோ ஒரு அழகான காட்சிகளையோ பார்க்கிறான் என்றால் சந்திரகலை அப்போது சிறப்பாக செயல்படும். அந்த சந்திரகலையினுடைய செயல் இருந்தால்தான் இவனுக்கு அந்த ரசனை வரும்.
நகைச்சுவை உணர்வுகள் வருவது, சிரித்து மகிழ்வது என்று இவையெல்லாம் சந்திரகலை ஓடுகிற போது அனைவருக்கும் நடக்கும். பல காலங்களுக்கு முன்பு என்னிடம் ஒருவர் கேட்டார். அவருக்கு சில இந்த பயிற்சிகள் எல்லாம் உண்டு. என்ன ஒற்றை காலிலே நிற்கிறீர்களா என்று இந்த பேச்சு வரும்போது நான் சொன்னேன். சொல்லும்போது அப்போது ஒற்றை காலிலே நிற்கிறீர்கள் என்று சொன்னார். ஆமையா, ஒற்றை காலில் தான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன் என்று நான் சொன்னேன். ஏன்னா அவர் கேட்டதனுடைய பொருள், சூரியகலையே எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கிறது உங்களுக்கு என்ற பொருளிலே கேட்டார். நானும் ஆம், சூரியகலை தான் ஓடுகிறது. ஒற்றை கால் என்பது மூச்சு. ஒற்றை காலில் தான் நான் நிற்கிறேன். நடராஜர் காலை மாற்றுகிறார் என்பது இந்த மூச்சு காற்றை மாற்றுவதுதான் கால் மாறி ஆடுதல். இதையும் நான் முன்பே கூறியிருக்கலாம். அப்போது அவர் சொன்னார், ஐயா, சூரியகலையே ஓடினால் மிகப்பெரிய சிரமங்கள் இருக்கும், கலை மாற வேண்டும் என்று கூறினார். இது நடந்து வருடங்கள் 45 வருடங்களுக்கு முன்னால். அதற்கு என்ன செய்வது ஐயா, சூரியகலை தான் ஓடுகிறது, சந்திரகலை எப்போதாவது மிக மிக அரிதான காலத்தில் ஓடுகிறது என்று எனக்கு தெரியும். சூரியகலையே ஓடினால் உடல் வெப்பநிலை அடையும், சந்திரகலை ஓடும்போது உடல் குளிர்ச்சி அடையும். இது இரண்டும் இருக்கத்தான் செய்கிறது. எப்போதாவது அரிதாக சந்திரகலை ஓடும், சூரியகலைக்கு உடனடியாக மாறிவிடும். எந்த நேரமும் சூரியகலையே பெரும்பாலும் ஓடிக்கொண்டிருப்பதால் உடல் உஷ்ணமேறும், தலையிலே பித்தம் ஏறும், பித்தம் ஏறினால் சித்தம் கலங்கும். இது ஞான நிலையில் கொண்டு போய் சேர்க்கும். உலக நிலையில் அது ஒரு பித்து பிடித்த நிலைக்கு கொண்டு வைக்கும், உலக பற்றுக்களை அறுக்கும். இப்படி பல நன்மைகள் இருக்கிறது. உலக நிலையில் அவை பொருந்தா தன்மையை ஏற்படுத்திவிடும், நித்திரை கெடுக்கும் என்றெல்லாம் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதயத்தினுடைய செயல்பாட்டை அதிகப்படுத்தும் சூரியகலை ஓடும்போது. அதோ இதயம் அடங்கி இருக்க வேண்டுமென்றால் சந்திரகலை ஓட வேண்டும். அவ்வாறு சந்திரகலை ஓடினால் அந்த இதயம் அமைதி அடைகிறது, நாடி துடிப்பு குறைகிறது. இதில் என்ன நான் கூற விளைந்தேன் என்றால், இதன் ஞான பயன்கள் கணக்கில்லாமல் இருக்கிறது. இந்த உலகத்தில் செய்யும்போது ஒரு பரீட்சை தேர்வு எழுதுகிறான் ஒரு பையன் என்றால், சூரியகலையிலே எழுதினால் அது எப்படியும் வெற்றியை கொடுக்கும் என்பது இந்த யோக நூல்கள் கூறுகிறது. ஒரு நேர்முகத் தேர்வு என்று சென்றால் சூரியகலையிலே பதிலளித்தால் அவனுக்கு அந்த காரியம் சித்தியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கலையை தற்காலிகமாக மாற்றுவதற்கு சில உபாயங்கள் கூறப்பட்டிருக்கிறது. அது அனைவருக்கும் சாத்தியப்படுவதில்லை. முயற்சி, நீண்ட பயிற்சிக்கு பிறகு சாத்தியப்படும். இடது கையை ஊன்றி இருந்தால் வலது நாசியிலே ஓடும். இடது காலை மடக்கினால் வலது சுவாசம் ஓடும். வலது காலை மடக்கினாலோ வலது கையை ஊன்றியிருந்தாலோ இடது நாசியிலே சந்திரகலை ஓடும். ஒன்றும் வழியில்லை என்றால் கால் கட்டை விரல்களை, வலது கால் கட்டை விரலை மடக்கினால் சந்திரகலை ஓடும். இடது கால் கட்டை விரலை மடக்கினால் சூரியகலை ஓடும். ஒரு மனிதருக்கு எதிரே இருந்து பேசுகின்ற நிலையில் தலையை மாற்ற வேண்டுமென்றால் கையை உயர்த்தவோ காலை உயர்த்தவோ முடியாது. கால் கட்டை விரல்களை நன்றாக மடக்கினால், இடது காலை மடக்கினால் வலது நாடியில் சூரியகலை ஓடுகிறது. வலது காலை மடக்கினால் சந்திரகலை ஓடும். இப்படி இந்த கலைகளை மாற்றி ஒரு கதை சொல்லுகிறார், ஒரு திரைப்படம் போன்றவற்றை சொல்லுகிறவர்கள், கலா ரசிகர்களுக்கு சந்திரகலையே பிரதானமாக இயங்கும். அந்த நேரத்தில் அவர்கள் சந்திரகலையை நடத்த வேண்டும். அவர் அந்த நேரம் சூரிய கலையில் இருந்தால் அவரால் அந்த நடிப்பு, அந்த இசை ரசனை போன்ற நிலைகளுக்குள் முழுமையாக ஆட்பட முடியாது. அது வேறு ஒரு நிலைக்கு கொண்டு செல்லும்.
இப்படி இந்த கலைகள் என்ற இந்த வாசியும் மனமும் ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்பு இருக்கிற காரணத்தால் இந்த இரண்டாலும் தான் இந்த மானிட சரீரம் இயக்கப்படுகிறது. அந்த இரண்டாலும் தான் மனமும் இயக்கப்படுகிறது. மனமும் மகிழ்ச்சியையும் துன்பத்தையும் இதன் மூலமாக மனம்தான் அனுபவிக்கிறது. அதுதான் வாழ்க்கை என்று கூறப்படுகிறது. இந்த மனம் எடுப்பார் கைப்பிள்ளை என்று கூறுவார்கள். எதை காட்டுகிறோமோ அதை பிடித்து கொள்ளும். எல்லோரும் பொருளை தேடுகிறார்கள், நாமும் பொருளை தேடுவோம். எல்லோரும் என்ன செய்கிறார்களோ அதையே செய்வது இந்த மனதினுடைய இயல்பு. அடிப்படை தேவைகளை தேடித்தானாக வேண்டும் என்பது ஒரு நிலை. ஆனால் எத்தனை பிறவிகள் கொடுத்த போதும் இந்த உலகத்தையே பற்றியிருப்பது சாமானிய மனிதர்களுக்கு இந்த உலகத்தின் மேல் உள்ள ஈர்ப்பு தீராத காரணத்தால் அந்த செயல்களெல்லாம் அப்படி சென்று கொண்டிருக்கும். இவ்வளவு மாயம் நிறைந்த இந்த உலகில் ஞானமாகிய கல்வியை கற்பது என்பது அரிதாகவே வாய்க்கிறது. ஞான நூல்களெல்லாம் கையில் இருந்த போதும் அந்த கல்வியை நன்றாக கற்று நமக்கு கூறுபவர்கள் மிக குறைந்த அளவிலே இருக்கிறார்கள். கல்வி எது என்பது ஞானத்தில் நாம் சாதாரண உலகியலில் பல கல்விகளை வைத்திருக்கிறோம். கணக்கு என்பதும் நம்முடைய மானிட கணக்கு என்பது வேறு. ஞானத்தில் சொல்லப்படும் கணக்கு என்பது வேறு. கணக்கறிந்தார் கன்றி காண ஒண்ணாது, கணக்கறிந்தார் கன்றி கைகூடா காட்சி, கணக்கறிந்து உண்மையைக் கண்டு அண்ட நிற்கும் கணக்கறிந்தார் நல்ல கல்வி கற்றாரே என்பது திருமூலர் பெருமானுடைய வாக்கு. ஞான சாதனை அறிந்தவர்கள் அவர்களுக்கன்றி சிவமாகிய அந்த அரும்பெரும் கனியை பெற இயலாது. கணக்கறிந்தார்கன்றி காண ஒண்ணாது. தனக்குள்ளேயே ஒளி வீசிக் கொண்டிருக்கிற அந்த சிவாகினியை இந்த யோக கணக்குகளை அறியாதவர்களுக்கு காண முடியாமல் போகிறது. கணக்கறிந்தார்கன்றி கைகூடா காட்சி. அந்த இறைவனுடைய காட்சி உள்ளுக்குள்ளேயே நடந்து கொண்டிருந்தாலும் இந்த ஞான சாதனை இல்லாதவர்களுக்கு அந்த காட்சி கைகூடாது. கணக்கறிந்து உண்மை பொருளை கண்டு அந்த இறைவனோடு பொருந்தி நிற்பவரே உண்மையான கல்வியை கற்றவராகிறார். கல்வி என்று மானிட நிலையில் நாம் கூறுவது ஒன்று. ஞான நிலையில் கூறப்பட்ட கல்வி இந்த கணக்கறிந்து நிற்கும் கல்வி. கணக்கறிந்து தனக்குள்ளேயே விளங்குகின்ற அந்த சிவனை, இறைவனை தரிசித்து சிவஜீவ ஐக்கியத்தை பெற வேண்டும் என்பதே அந்த கணக்கு என்று சொல்கிறார்கள். இந்த கணக்குகளை கற்பதற்கு என்று கல்விகளும் இருக்கிறது. ஆகவே திருமூலர் பெருமான் இதில் வருகிற ஏமாற்றத்தையும் குறிப்பிடுகிறார். கல்லாத மூடரை காணவும் ஆகாது, கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் நன்று, கல்லாத மூடர்க்கு கல்லாதார் நல்லாராம், கல்லாத மூடர் கருத்தறியாரே என்று மிக ஒரு நுணுக்கமான ஒரு பாடல். கல்லாத மூடருக்கு கல்லாதார் நல்லாராம் என்பது எழுத்து வாசனை இல்லாதவர்கள் விளக்கி சொல்ல முடியாத காரணத்தால் அவர்கள் தவறான பொருள்களை சொல்லி வழிநடத்த மாட்டார்கள். ஆகவே முறையாக கல்லாத மூடரை ஒரு நூல் இருக்கிறது என்றால் அதனுடைய அடிப்படை பொருள் எது என்று தெரிந்து கல்லாத மூடரை அவர்கள் நூலை வாசித்திருப்பார்கள். அந்த நூலினுடைய அடிப்படை கருத்துக்களை அவர்கள் அனுபவத்தில் கொண்டு வந்திருக்க மாட்டார்கள். அதை செய்தி அளவிலே தெரிந்திருப்பார்கள். இதை அந்த காலத்திலேயே திருமந்திரத்தில் திருமூலர் பெருமான் கூறுகிறார்.
இதுபோன்ற அடிப்படை உண்மையை தெரிந்து கல்லாத மூடரை காணவும் ஆகாது. அவர்களை பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் அன்று. இந்த உண்மையை தானே சாதனை செய்து அனுபவிக்காமல் சொல்லி வெளியே புறத்தே சொல்லுகின்ற இந்த எந்த செய்தியையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கேட்க கடன் அன்று. இவ்வாறு சொல்லிவிட்டு இந்த உண்மை பொருளை உண்மையாக கண்டு கல்லாதவர்கள் மூடர்கள் என்று சொல்லி, இவ்வாறு அரைகுறையாக நூலறிவு மட்டும் பெற்று அனுபவ அறிவு குன்றிப் போனவர்களாக இருக்கிற மனிதர்களை விட இவர்கள் பல நூல்களை கற்றிருப்பார்கள். இங்கு கல்லாத மூடர் என்றால் மெய்ப்பொருளை கல்லாத மூடர் என்று பொருள் கொள்ள வேண்டும். இவ்வாறு அரைகுறையாக அனுபவ ஞானம் இல்லாமல் வெறும் ஏட்டுக் கல்வியை மட்டும் எடுத்துக்கொண்டு சொல்பவர்கள், அவர்களை விட எழுத்தறிவே இல்லாதவர்கள் நல்லவராகிறார்கள். அதனால்தான் கல்லாத மூடருக்கு உண்மை பொருளை மெய்ப்பொருளை கல்லாத மூடருக்கு கல்லாதார் நல்லாராம். எழுத்தறிவே இல்லாதவன் நல்லவனாகி விடுகிறான். காரணம் என்ன என்றால், அவன் தவறான பொருள்களை கூறி நமக்கு தவறான வழியை காட்ட மாட்டான். அவனுக்கு எழுத்து வாசனையே இல்லை. ஆகவே அவன் எந்த சாஸ்திர நூல்களையும் கற்பதற்கே வழியில்லை. ஆகவே அவன் நல்லவனாகி விடுகிறான். குறைந்தபட்சம் தவறான வழியையாவது காட்டாமல் இருக்கிறான் என்ற காரணத்தால் கல்லாதார் நல்லாராம் என்று கூறினார். கல்லாத மூடர் கருத்தறியாரே. பலவிதமான ஸ்தோத்திரங்களும் சாஸ்திரங்களும் நிறைந்த இந்த ஞான பாதையில் உண்மை பொருளை அறியாதவர்கள் கணக்கை அறிய மாட்டார்கள். இப்படி இது ஒரு சின்ன ஒரு உதாரணம். அவருடைய பாடல்களில் பல விஷயங்கள் கூறப்பட்டிருக்கிறது. எல்லா ஞானிகளும் தங்களுடைய அனுபவங்களை எல்லாம் பின்னால் வருகிற சந்ததியினர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பல விஷயங்களை கூறியிருக்கிறார்கள். அவை அனைத்தும் உடம்பை தாண்டிய செய்திகளாகவே இருக்கும். உடம்பிற்கான பயன்கள், இந்த உலகத்திற்கான பயன்கள் இறைவனை நோக்கி இவன் செய்கிற தவத்தால் அது இயல்பாகவே நடந்து கொண்டே வரும். காரணம், இவனுக்கு உடம்பை கொடுத்து இவனுக்கு சகல விதமான விஷயங்களை வைத்து வாழ்வதற்காகத்தான் மண்ணுலகில் இறைவன் அனுப்பியிருக்கிறார் என்ற உண்மையை மனித மனம் மறந்து விடுகிறது. நம்மை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான். இந்த உடம்பை கொடுத்தவன் ஒருவன் இருக்கிறான். இது விதி முடியும் வரை வாழ்வதற்கான வழிகளை வைத்தவனும் ஒருவன் இருக்கிறான். வினைப்படி கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே என்கிறார். யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுகின்றவன் அந்த இறைவன்தான் என்பதை இந்த மானிட மனம் மறந்து விடுகிறது. நாம் கேட்காமலே விதிப்படி நம்முடைய உடம்பை ஆட்டுவிப்பதே அந்த இறைவன். அந்த இறைவனும் இறைவனுடைய நிர்வாகிகளும் விதிப்படி இந்த உடம்பை ஆட்டுவிக்கிறார்கள். ஆகவே இந்த மனிதன் கேட்டுத்தான் பெற வேண்டும் என்று இறைவன் வைக்கவே இல்லை. கேட்டு எதுவுமே வரவில்லை. இந்த உடம்பை கேட்டு இந்த இறைவன் படைத்தாரா என்றால் இல்லை. ஆணாக பெண்ணாக எப்படி பிறக்க வேண்டும், எந்த ஊரில் எந்த தந்தை தாய்க்கு பிறக்க வேண்டும் என்று மனிதனால் முடிவு செய்யப்பட்டதல்ல. அதில் என்னென்ன கற்க வேண்டும், என்ன வேலைக்கு போக வேண்டும், எந்த வழியிலே சம்பாத்தியம் இருக்கும் என்பதெல்லாம் அது விதிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஜோதிடத்தின் வாயிலாக அதை சொல்ல முடியும். அந்த துறையில் தான் அவன் வேலை செய்வான். அந்த துறையில் தான் சம்பாத்தியம் பண்ணுவான். விரய காலம் என்று ஒன்று வந்தால் அந்த விரயத்தையும் செய்வான். இவை ஜோதிடத்தாலும் இன்னும் பல ஞான தரிசனங்களாலும் சொல்லக்கூடிய எளிதான காரியங்கள். அதனால் இந்த காலம் வராமல் எந்த ஒரு காரியமும் நடக்காது. ஜோதிடம் பார்க்கிறார்கள் என்றால் எவ்வளவு நிலை பெற்றிருந்தாலும் அந்த தக்க காலங்கள் வந்தாலன்றி அந்த செயல் நடக்காது. கர்ம வினைகளை அனுபவித்து கழிப்பதற்காகவே இறைவன் இந்த மண்ணுலகிலே உயிர்களை படைத்து உடம்பை கொடுக்கிறார். அவற்றை நாம் சாதாரணமாக கடந்து விடலாம் என்று சொல்லுவது ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சி.
அவ்வாறு இறைவன் வைக்கவில்லை. இறைவனுடைய நிர்வாக ஒழுங்குகளையும் இதில் எந்த விதமான பிழையும் நடக்காது என்று தெரிந்து கொண்டால், எங்கும் வியாபித்து நம் உடம்புக்குள்ளே இருக்கிற இறைவனிடம் நேர்மையாக பழைய வினைகளின் கடுமையை குறைக்கும்படி நாம் மனதார வேண்டி சரணடைந்தால் அன்றி வேறு எந்த உபாயத்தின் மூலமாகவும் இந்த கர்ம வினைகளினுடைய கடுமையை குறைக்க முடியாது. அதற்காக மந்திர ஜபங்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். அந்த மந்திர ஜபத்தை செய்ய செய்ய அந்த பாவ வினைகள் அறுபட்டு போய்க்கொண்டே இருக்கிறது. நெஞ்சிலே நினைத்து கொண்டு 100 செபிப்பிரேல் பஞ்சமா பாதகங்கள் 100 கோடி செய்யினும் பஞ்சு போல் பறக்கும் என்று நான்மறைகள் பண்ணுமே என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நெஞ்சிலே நினைத்து கொண்டு 100 ஜபித்தால் பஞ்சமா பாதகங்கள் எத்தனை செய்தாலும் போகும் என்றால், உடனடியாக இந்த மானிடர்கள் பஞ்சமா பாதகங்களை செய்துவிட்டு ஒரு 100 ஜபித்து விடலாம் என்று எண்ணிவிடக்கூடாது. இந்த 100 ஜபிப்பது என்பது உள்ளுக்குள்ளே நாக்கு அசையாமல் அஜபா மந்திரம் என்று சொல்வார்கள். அவ்வாறு பிராணனுடன் சேர்ந்து இந்த வாசியோடு சேர்ந்து துரிய நிலையிலே அந்த மந்திரத்தை பஞ்சாட்சரத்தை உள்ளே ஜபித்து உள்ளே இருக்கிற அந்த சிவத்தன்மையை தொடர்பு கொண்டால் சகல விதமான பாவங்களும் அற்றுப்போகும் என்பதே பொருள். சித்தர்கள் பாடல் மேம்போக்காகத்தான் அப்படி நமக்கு பொருள் புரியும் விதமாக சொல்லியிருப்பார்கள். அதை அப்படியே அதனால்தான் கல்லாத மூடருக்கு கல்லாதார் நல்லாராம் அப்படியே எடுத்துக்கொண்டு வார்த்தைக்கு வார்த்தை எடுத்து மக்களுக்கு உபதேசிக்க கூடாது என்பதுதான் ஞானிகளுடைய கொள்கை. அந்த அடிப்படையில் இந்த சுவாச கலைகளெல்லாம் செயல்படுகிறது. இவையெல்லாம் அனுபவத்தில் பார்த்தது. சூரியகலை ஓடுகின்ற ஒரு ஞானம் பெற்ற ஒருவன் என்ன சொன்னாலும் பெரும்பாலும் நடந்துவிடும். அதற்கு கோள்கள் நாள்கள் என்ற கணக்குகளெல்லாம் இல்லை. இதை சாமானிய மனிதர்கள் அறிய மாட்டார்கள். இதை என் வாழ்வில் பல சந்தர்ப்பங்களில் நடந்திருக்கிறது. ஆகவேதான் நான் எதிர்மறையான விஷயங்களை கூறுவதை குறைத்தேன். நல்லா நடக்கும், விரைவில் நடக்கும், சீக்கிரம் நடந்துவிடும் என்றே நான் சொல்லுவது. நடக்காது போ என்று சொன்னால் அது நடக்காமலே போய்விடும். அவ்வாறு நடந்த சம்பவங்கள் எல்லாம் கணக்கில்லாமல் இருக்கிறது. இந்த ஒற்றை காலில் நிற்கிறீர் என்று கேட்ட கதையில் பலர் கேட்பார்கள் இடக்கு மடக்கான கேள்விகள். இந்த மானிட நிலையில் சிறிது காசு பணம் செல்வாக்கெல்லாம் வந்தவுடன் மனிதனுக்கு தத்தி தலைகீழாய் தான் நடந்து கெட்டேனே என்று இந்த ஆணவத்தால் தத்தி தலைகீழாக நடப்பார்கள். அவ்வாறு ஒரு மனிதர்கள் கேட்டான், ஐயா நீங்கள் எந்த ஊருக்கும் போக மாட்டீர்கள், அவ்வப்பொழுது அந்த மனிதருக்கு நான் பணத்தை கொடுத்து கஷ்டமாக இருக்கிறார் என்று உதவி செய்வது வழக்கம். நான் சில காரணங்களால் பயணத்தை தவிர்த்திருந்தேன். அவர் கேட்கும்போது அவ்வாறு ஒரு கிண்டலான நிலையில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. லீவ் விட்டாச்சு, நீங்க தான் எங்கேயும் போக மாட்டீங்களே, உங்களுக்கு இந்த ஊர் தானே அப்படின்னு ஒரு சிரிப்பாக கேட்டுவிட்டு சென்றார். இவையெல்லாம் ஒரு இயல்பாக நடக்கிறது. இது போன்ற நபர்கள் எந்த வடிவத்தில் இருக்கிறார்கள் என்பதை வைத்து உண்மையான உள்தன்மையை அறிந்து கொள்ளாமல் இதுபோல சில நேரங்களில் கேட்கும்போது அந்த நேரத்தில் சொல்கிறார், ஆமாம் யார் யார் எப்போது போகணுமோ அப்போது தானையா போவார்கள். உமக்கு போக வேண்டும் என்றிருந்தால் நீர் போயிட்டு வெளியூருக்கு போய் வாரும். எனக்கு இங்கே இருக்க வேண்டிய வேலை இருக்கிறது, இறைவன் வைத்திருக்கிறார். நீங்கள் தான் எங்கும் போக மாட்டீர்களே என்றார். நான் போவதற்கு காலம் வரவில்லை, நீர் போவதற்கு காலம் வந்தால் நீர் கிளம்பி போகலாம் என்று கூறினேன். சில காலங்கள் ஒரு சில 1.5 ஆண்டுகளுக்குள் அந்த ஆள் திடீரென்று இறந்தார். அவன் இறக்கும் காலம் வரும்போது நம்மிடம் அவ்வாறு பேச்சுக்களை கொடுக்கிறான். நாம் சொன்னதால் அது நடந்து விடவில்லை. இப்படி இந்த சூரியகலை ஓடுகின்ற போது விவரமில்லாமல் கேட்டவர்கள் பலர் அடியோடு தங்களுடைய வாழ்க்கை இழந்தவர்களெல்லாம் இருக்கிறார்கள். ஆகவேதான் கூடம் தெரிந்து சாமியாட வேண்டும் என்று ஒரு பழமொழி வந்தது.
காலங்கள் கடந்து விட்டது. மேலும் இது போன்ற செய்திகளை பார்க்கலாம். நன்றி.